ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில பார்த்தீங்கன்னா, பஞ்ச தீபம், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக தீர்க்க முடியாத கடன்கள், தீர்க்க முடியாத வம்பு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வருது. தனித்தனி தீபமாக அகல் விளக்கு ஏற்றி விடும்போது ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மணி பிளான்ட் நீங்க எங்கேயாவது வைக்கிறீங்க, வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை குபேர மூலையில வளர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். தரையில் அமர்ந்துள்ள ஆலயங்களில் உள்ள கருவறைகளை விட, அதாவது பூமியில இருக்கக்கூடிய கோள்களை விட மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு எல்லாம் சக்தி ஜாஸ்தி. அதாவது செல்வ வளம், நோயற்ற வாழ்வு, வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எதிரியை ஜெயிக்க வேண்டுமானாலும் சரி, அரசாங்க வழக்குகள் சாதகமான தீர்ப்பு பெற வேண்டுமானாலும் சரி, ஞாயிறு மாலை ராகு காலத்துல சரபேஸ்வரரை வழிபடும் பொழுது இந்த எதிரியை ஜெயிக்க முடியும். வெள்ளிக்கிழமை 3 மாலைகள் வாங்கி முருகன் கோவிலுக்கு சென்று முருகன், வள்ளி, தெய்வானை மூலவருக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம் வெள்ளிக்கிழமை சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா, திருமணமாகாதவங்களுக்கு சீக்கிரமா திருமணமாகும்.